அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பொருளாதாரத்துல 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்கறது 11வது 5 ஆண்டு திட்டமும் 12வது 5 ஆண்டு திட்டமும். 11வது 5 ஆண்டு திட்டம் இதோட திட்ட காலம் 2007 முதல் 2012 வரைக்கும் உள்ளதான் 11வது 5 ஆண்டு திட்டம். இந்த 11வது 5 ஆண்டு திட்டத்தை பரிந்துரைத்த குழு எதுனா சி ரங்கராஜன் மாதிரியின் அடிப்படையில் தான் இது தொடங்கப்பட்டது. இந்த சி ரங்கராஜன் அப்படின்றவங்க 12வது நிதிக்குழுவோட தலைவர். இந்த 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் இதோட நோக்கமா இருந்துச்சு. இந்த திட்டத்தின் இலக்கு 8.1% என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இத்திட்டம் 7.9% மட்டுமே வளர்ச்சி அடைந்தது. அடுத்தது 12வது 5 ஆண்டு திட்டம். இதோட திட்ட காலம் என்னன்னா 2012 முதல் 2017 வரை உள்ளதான் 12வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம். இத்திட்டத்தோட நோக்கம் என்னன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இத்திட்டத்தோட இலக்கு 8% என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா 2014 இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு 2015 நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது.